இப்போது பங்களாதேஷ் நெக்ஸ்ட் ரவுண்டு போகணுன்னா ஹாங்காங் கிட்ட பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரை ஆப்கானிஸ்தான் போட்டிருக்கிறாங்க. இந்த ஏஷியா கப்போட பியூட்டியே இதுவாக தான் நான் நினைக்கிறேன். என்ன பியூட்டி, பங்களாதேஷ் ஏன் பெருசாக ஜெயிக்கணும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கலாம். பட் இந்த மேட்சோட ப்ரிவியூவையும் இல்லை இந்த மேட்சை பார்க்குறாங்கிறத தாண்டி இந்த மேட்சோட ப்ரிவியூவையும் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற ரிவ்யூவையும் பார்க்க வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் தான் உண்மையான கிரிக்கெட் ஃபேன்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் அபுதாபியில் நடக்கக்கூடிய மேட்ச் நம்பர் 3 பங்களாதேஷ் vs ஹாங்காங் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. முதல்ல அபுதாபியோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது, நம்ம அதை பேட்டில் நேருக்கு நேரோட சேர்த்து பார்த்துருவோம். பட் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ இந்த ஏஷியா கப் 2025 கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக போகிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. என்னடா ஃபஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் vs ஹாங்காங் போட்டு வச்சுருக்கிறாங்க, வேறு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது ஒன்றும் இல்லை, பங்களாதேஷ் vs ஸ்ரீலங்கா மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் வச்சுருந்தாலோ, இல்லை பாகிஸ்தான் vs இந்தியா அப்படின்னு போகாமல் பாகிஸ்தான் vs பங்களாதேஷ் அப்படி வச்சுருந்தாலோ நல்லா இருந்திருக்கும். ஒரு மாதிரி ஆடியன்ஸை புல் பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க, ஒரு மாதிரி புஷ் பண்ணி வந்திருக்கும். எடுத்தோடனே ஆப்கானிஸ்தான் vs ஹாங்காங்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் பாருங்களேன், ஃபஸ்ட்டு மேட்ச்சு 3ஆம் மேட்ச்சுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு. ஆப்கானிஸ்தான் ஹாங்காங்கை 94 ரனில் ஆல் அவுட் பண்ணி 94 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணி நெட் ரன் ரேட்டை 4.700ன்னு உயர்த்திக்கிட்டாங்க. இப்போ இந்த குரூப் பி தான் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் டெத்து. சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருது. இருக்கிறது 8 டீமு, அந்த 8 டீமு 2ஆக பிரித்து அதை 200 ரவுண்டு போட்டு, ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் டெத் குரூப் பி நிலைமையில் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங் இருக்கிறாங்க. இப்போ இந்த 4 டீம் 2 டீம் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியும். இப்போ ஆப்கானிஸ்தான் பெரிய ஒரு விக்டரியை பெற்றதுனால இப்போ பங்களாதேஷ் என்ன ஆச்சு, ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி இதே மாதிரி 94 ரன்கள் 100 ரன்கள் வித்தியாசத்தில் அப்படிங்கிறத தாண்டி டாஸை முதல்ல வின் பண்ணி அதாவது டாஸை வின் பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. டாஸை வின் பண்ணி பெரிய ரன் அடிக்கணும் செகண்டு, அப்புறம் ஹாங்காங்கை ஒரு சின்ன ரன்னுக்குள்ளே சுருட்டி பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணணும் 3. டாஸில் தோத்துட்டாங்கன்னு வைங்களேன், இப்படி பிரச்சனை ஆயிரும். ஸோ டாஸை தோற்று ஹாங்காங் ஒரு வேளை நாங்கள் ஒரு வேளை பேட்டிங் பண்ணுறோன்னு போய் அவங்க ஒரு வேளை ரொம்ப மோசமாக பண்டில் ஆகிறாங்கன்னா திரும்பி அதை கம்மி பால்ஸில் பங்களாதேஷ் சேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வருவாங்க. பட் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் பங்களாதேஷ் வரணும். பங்களாதேஷ் அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் ரவுண்டு பற்றி யோசிச்சு பார்க்கவும் முடியும். ஸோ இது மொட்டத்தனமான ஒரு குரூப் ஆஃப் டெத்து. தள்ளுமாலா படத்தில் வர தேட்டர் சீன் மாதிரி இப்போ எல்லோரும் அடிச்சுட்டு கிடக்க போகிறாங்க. ஸோ இப்போது ஷெடியூல் நல்ல ஷெடியூலாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க நான் சொல்லுவேன். ஸோ இப்போது ஹாங்காங்கை ஜெயிக்கிறத தாண்டி ஒரு பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயிச்சாகணுங்கிறது பங்களாதேஷுக்கு ஒரு கட்டாயம். அதுவும் ரன்கள் அடிப்படையில் ஜெயிச்சா தான் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். சரி, இது ஒரு பக்கம். இப்போது நம்ம நேராக பேட்டில் நேருக்கு நேர் அதில் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் இதில் போகும்போது பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் யார் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் இந்த டீமில் நல்ல டேலண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த டீம் நல்ல டீம்னு ஏன் பேர் வாங்க மாட்டேங்குது, இவங்க எல்லாரும் ஏன் நல்ல டேலண்ட்ஸ்னு பேர் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட இன்கன்சிஸ்டன்சி. இப்போது நான் ஒரு நல்ல பவுலர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, லைக் பும்ராவுக்கும் மற்ற பவுலருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா அவரோட கன்சிஸ்டன்சி. விக்கெட் டேக்கிங்கிறத தாண்டி ஒரு 6 பால் போடுறாருன்னா அந்த 6 பால் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு ஓவர் போட்டதுக்கப்புறம் திரும்பி அந்த ஒரு ஓவர் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஓவரில் கண்டினியூஷன் செகண்ட் ஓவர்லையும் இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஸ்பெல்ல இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி, அந்த மேட்சுக்கும் அடுத்த மேட்சுக்கும் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி. ஸோ இதனால தான் பும்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பவுலராக கொண்டு நிப்பாட்டி வைக்குது. இதுதான் ஒரு நல்ல டீமுக்கும் நல்ல ஒரு பேட்டருக்கும் ஸோ இதுதான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. பட் பங்களாதேஷிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ டஸ்கின் அகமதோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல பவுலர், பட் ஆனால் ஃபஸ்ட் மேட்சுக்கும் அடுத்த மேட்சுக்கும் டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பெல்லுக்கும் அடுத்த ஸ்பெல்லுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஒரு மேட்சுக்கும் இன்னொரு மேட்சுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஒரு சீரிஸ்க்கும் இன்னொரு சீரிஸ்க்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் அவங்கள டீமே அஃபெக்ட் பண்ணுது. இன்கன்சிஸ்டன்சி, எனக்கு இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இவன் அடிச்சு கொடுப்பான்டா, எனக்கு இந்த பவுலர் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் போட்டு கொடுப்பான்டான்னு சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை. இப்போ ரிஷாத் ஹுசைனோ மெஹதி ஹசன்னு அவங்களுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தெரியுமான்னு தெரியலான்னு தெரில, நல்ல ஆஃப் ஸ்பின்னர். பட் இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீமை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன், நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ். பட் கன்சிஸ்டன்சி வேர் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். பாகிஸ்தானை ஜெயிக்கும் போது மெஹதி ஹசனும் ரிஷாத் ஹுசைன் தான் சேர்ந்து வின் பண்ணி கொடுக்குறாங்களா, அவங்க பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, ஸ்ரீலங்கா கிட்ட வின் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்ல வருது என்னன்னா அந்த இன்கன்சிஸ்டன்சி தான். டஸ்கின் அகமது ஒரு மேட்ச் நல்லா பண்ணியிருப்பாரு, 4 for எடுத்துருப்பாரு, திரும்பி அடுத்த மேட்ச்சில் அப்படியே அதில் பாதாளத்தில் கிடப்பாரு. இப்போ மேலே பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ மேலேருந்து இவங்க ஆடிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. மேலே இந்தியா ஐபிஎல் ஆடுறாங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் கூட டூர் போகிறது, பாகிஸ்தான் இவங்க கூட டூர் வருது, யுஏஇ கூட ஆடுறது, ஸ்ரீலங்கா கூட ஆடுறதுன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. நான் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸை சொல்கிறேன். இப்போ டீமுக்குள்ளே நான் வரேன். பாகிஸ்தான்கிட்ட
ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. ஸ்ரீலங்கா கிட்ட ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. யுஏஇ கிட்ட தோக்குறாங்க. ஸோ இந்த நிலமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் உங்களை அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. ஆனால் நல்ல டீம், டேலண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா வின்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வரும். நல்ல டீம் அப்படிங்கிற பேர் எடுப்பாங்க. அவங்க விளையாண்ட சர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோயிஷாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, புரியுது. ஆனால் மே மாதத்துலேருந்து இப்போ நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 100 எமான் கிட்ட இருந்து ஆஃப் சென்ச்சுரிஸ் வந்துச்சு. பட் ஒரு 100 மட்டும் தான் வந்துருந்தது. இப்போ எமான்னா எனக்கு எமான் இந்த சீசன் முழுக்க கன்சிஸ்டண்ட்டாக அப்படி இது வரைக்கும் ஆடலை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. எமான் ஒரு மேட்ச் ஆடுவார், எமான் சரியாக ஆட மாட்டார். ஜக்கர் அலி ஒரு மேட்ச் நல்லா ஆடுவார், ஜக்கர் அலி சரியாக ஆடும்போது சமீம் வசதி நல்லா ஆடுவார். கீழே தன்சீம் வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 51 அடிக்கிறது, லிட்டன் தாஸ் 2-3 மேட்ச் நல்லா ஆடுறதுன்னு சொல்லிட்டு கையை தூக்கி ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேது. நல்ல பிளேயர், நல்ல டீம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறது, கன்சிஸ்டண்ட்டாக போகிறது. ஸோ அதை தானே சொல்லுவாங்க. இங்கே பங்களாதேஷோட அதுதான் மிஸ் ஆகுது. பங்களாதேஷ் வந்து இந்த மேட்ச்சில் செய்ய வேண்டியது பெரிய விக்ட்ரி அப்படிங்கிறது அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுங்கிறத தாண்டி நாங்கள் 2007 நாங்கள் ஒரு பெரிய டீமாக இன்னும் எமர்ஜிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி வந்து ஆப்கானிஸ்தானே அவங்க வந்து ஒரு T20 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல்ஸ்ட்டு ஆகிட்டாங்க. அவங்க ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலாம் உடனே வந்துட்டாங்க. பட் நாங்கள் இன்னும் பின்னாடியே தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அவங்க இந்த ஏஷியா கப் ஃபைனல் வரதுங்கிறத தாண்டி ஏஷியா கப் அடிக்கணுங்கிற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அடித்தளத்தை எங்கெங்கேயோ போட்டு கொடுக்கணும். ப்ளஸ் ஆப்கானிஸ்தானே எனக்கு தெரிஞ்சு ஹாங்காங் அகேன்ஸ்டாக பவுலிங்கில் எனக்கு தெரிஞ்சு அபுதாபியில் ஒரு சிறப்பாக பண்ணலைங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். 94 ஆல் அவுட் தான். பட் ஆனால் கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க. ஒரு ஹாங்காங் டீம் எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ணாத மாதிரி எனக்கு இருந்தது. பட் பங்களாதேஷோட ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதை பண்ணணும். பெஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோரிஃபுல் இஸ்லாம், நசூம் அகமதுலாம் உட்கார அளவுக்கு அங்கே வந்து ஒரு மாதிரி பேக்கடாக இருக்குது. ஓகேங்களா, பேக்கடாக இருக்குது. அந்த பேக்கடான டீம், பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு டீம், நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த சீரீஸ்க்காக இல்லைனாலும் அவங்கள பேருக்காகவாவது அவங்க பண்ணி கொடுக்கணுங்கிறது ஆசை. நான் ஹாங்காங் அகேன்ஸ்டாக யாரையா ஒரு 100 லிட்டன் தாஸ், எமான், ஹெரிடோய் இல்லை தன்சீத் அடித்தாலே ஹாப்பி தான். ஏன்னா தன்சீத் 100 அடித்தாலே இந்த டீமுக்கு கான்ஃபிடன்ட். ஏன்னா அவங்க தான் ஒரு மாதிரி அவர் தான் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக, இவங்களில் அவர் தான் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் நீங்கள் ஹாங்காங் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலி அபுதாபியில் அவங்க மொதல் 15 ஓவர் பவுலிங்கில் நிறுத்திட்டாங்க. ஆப்கானிஸ்தானை வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் பிளேயில் 2 விக்கெட் எடுத்து விட்டு 41 ரன்னு நிறுத்திட்டாங்க. 10வது ஓவர் முடியும் போது 77க்கு 2 விக்கெட்டு, 15வது ஓவர் முடியும் போது 110க்கு 4 விக்கெட்டு. அடுத்த 5 ஓவரில் தான் இந்த 25 ரன்னு 24 ஓவர் ஒன்று வந்துச்சு. சுக்லாவோட ஓவர் ஒன்று அடித்தாங்க, அட்டிலோட ஓவர் ஒன்று அடித்தாங்க நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் அவங்க கையில் தான். இல்லை அதில் ஒரு 24 ரன் ஓவர் ஒன்று இல்லைனாலோ இல்லை 24 ஓவர் இல்லைனாலோ டார்கெட் வந்து ஹாங்காங் சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 140 ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த 25-24 ஓவர் ரொம்ப பெரியவங்களை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஒரு மாதிரி இந்த அபுதாபி சர்ஃபேஸை ரொம்ப சூப்பராக பயன்படுத்துகிறாங்க. நல்லா ஸ்லோவாக போட்டாங்க, ஃப்ளாட்டாகவும் இருந்துச்சு. ஃபீல்டர்ஸை சூப்பராக பிளான் பண்ணி நிப்பாட்டினாங்க. அதாவது நபி உள்ள வந்து அவருமே அடித்து தான் எடுத்துக்கிட்டார். இவங்க கொடுக்கல. ஓகேங்களா, இவங்க பாலை கொடுக்கல, அவங்க அடித்து எடுத்துக்கிட்டாங்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாங்காங் சைனாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேட்டிங் ஒரு மாதிரி திருப்தியாக இல்லைனாலும் பவுலிங்கில் எனக்கு திருப்திகரமாக இருந்தது. பட் கேச்சஸ் நிறைய ட்ராப் பண்ணாங்க. இந்த கேச்சஸ் ஒரு எடுத்திருந்தாங்க அப்படின்னா கேச்சஸ் நிறையா ட்ராப் பண்ணாங்க. ஒருவேளை கேச்சஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அட்டல் ஒரு 73க்கு போயிருந்திருக்க மாட்டார். ரன்ஸும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஒமர் ஜாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்ட லைனர் லென்த் ரொம்ப தவறு தான். அவங்க போய் முட்டினாங்க, மோதினாங்க. அது வரைக்கும் ஒரு மாதிரி லென்த்தில் வச்சுக்கிட்டு இருந்தவங்க மேலே போய் மோதினாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் சுக்லா தப்பு பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆனால் கொடலாம் போச்சு, கேட்சையும் விட்டாங்கங்கிறது ஒரு பக்கம். பார்ப்போம். ஹாங்காங் ஒரு வேளை 20 ஓவர் நல்லா பண்ணி இல்லை எக்ஸ்ட்ரானரியாக ஃபீல்டிங் பண்ணி எக்ஸ்ட்ரானரி பவுலிங்கு கூட அந்த எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கம்மி ரன்களை சுருட்டி பங்களாதேஷுக்கு ஷாக் கொடுக்குறாங்களா, நான் தான் டைட்டில் வைப்பேன், அப்செட் பண்ணுவாங்களா, ஷாக் பண்ணுவாங்களா அப்படி தான் டைட்டிலே வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஹாங்காங் பவுலிங் மேலே ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. பேட்டிங்கில் ஒரு வேளை பாபர் ஹயாத் ஆடிட்டார் போன மேட்ச்சில் 2 ரன் அவுட்ஸ் தேவையில்லாத ரன் அவுட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ரன் அவுட்ஸ்லாம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா 94 ரன் தோல்வியிலனாலும் ஒரு 40-50 தோல்வியில் வந்திருக்கும். அதான் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 5 ஓவர் விட்டாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் அப்படி டோட்டலாக விட்டாங்க. பார்ப்போம். அப்படி ஒரு மேட்சாக இல்லாமல் பங்களாதேஷ் கிட்ட ஒரு மாதிரி ஃபைட் பண்ணி தோக்கிறதுங்கிறத தாண்டி ஹாங்காங் வின் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். பட் பங்களாதேஷுக்கு இந்த மேட்ச் ரொம்ப மஸ்ட் வின் மேட்ச்சு. இதுக்கப்புறம் வர மேட்ச்சு அதுலேயும் ஹை ஸ்கோர் ஜெயிக்கணும் பார்ப்பேன் எனக்கு சொல்லிட்டு. சரி, ஓகே, நான் வின்னிங் பர்சன்டேஜ் கொடுக்க போகிறேன். எவ்வளோ வின்னிங் பர்சன்டேஜ் போய் லாஸ்ட் 2 மேட்ச் நான் எவ்வளோ வின்னிங் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த மேட்ச்க்கு எவ்வளோ வின்னிங் பர்சன்டேஜ் நான் இப்போ கொடுக்க போகிறேன்னா பங்களாதேஷ் 53% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, 47% ஹாங்காங் சைனா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் பார்க்குறேன். கம்மி பண்ணிட்டேன்னா அதிகம் பண்ணிட்டேன்னா போன மேட்ச்சுக்கு இந்த மேட்ச்சுக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, பார்ப்போம். பட் ஏஷியா கப் ஒரு மாதிரி நம்மளுக்கு நல்லா போனால் தான் நல்லா இருக்கும், நல்லா போகணும் வேண்டிப்போம். பட் ஒரு பக்கம் SA20 ஆப்ஷன் முடிஞ்சிருக்குது, இன்னொரு பக்கம் இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட T20 சீரிஸ் ஆரம்பிக்க போகுது. கிரிக்கெட் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. அவட ஏஷியா கப் நல்லா நடக்கும். சரி, ஓகே, அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?